Hi guys and welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto currency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமா why is Bitcoin down today? ப்ரோ ஆல்ரெடி ஒரு 3 days முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க பிட்காயின் வந்து கண்டிப்பா டவுன் ஆகும் போது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கான கண்டினியூஷன் வீடியோ தாங்க இது. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா பிட்காயின் ஆல்மோஸ்ட் ஒரு 64K மார்க்கை பீட் பண்ணி டவுன் ஆயிட்டு இருக்கு அண்ட் $60K வரைக்கும் திருப்பி டச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ என்னோட 3 days முன்னாடி நான் போட்டு இந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா நல்லாவே தெரியும். நான் அப்பயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ETF அவுட்ஃப்ளோஸ் வந்து ஆயிட்டு இருக்குங்க. சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பா நடக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு சின்ன டவுன் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப்பாவுன்னு சொல்லிட்டு அந்த டவுன் தாங்க இன்ன வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நான் சொன்ன வீடியோ நல்லா ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோல இருக்கிறது உங்களுக்கு புரியும். சோ 3 மெயின் ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் ஃபார் பிட்காயின் டவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செல் ஆஃப் பொசிஷன் தான். சோ பை டு செல் ரேஷியோன்னு ஒன்று இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பை ரேஷியோ செல் ரேஷியோ தான் முக்கியம். பை ரேஷியோ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி மார்க்கெட் நல்லா புல்லிஷா இருக்கு, மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு அர்த்தங்க. செல்லோட இது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் செல்லிங் இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த பை டு செல் ரேஷியோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல செல்லிங் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் ஃபார் தி டவுன்ஃபால் ஆஃப் பிட்காயின் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் முக்கியமான ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா பிஎம்ஐ. ஆக்சுவலா யூஎஸோட நிறைய ஃபேக்டர்ஸ், சிபிஐ ஃபேக்டர், பிஎம்ஐ ஃபேக்டர், நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். ஏன்னா அதுல வர வேல்யூ பேஸ் பண்ண எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தீர்மானிப்பாங்க. எப்படி வந்து நம்ம கோல்டு ரேட் எல்லாம் தீர்மானிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் சிபிஐ இண்டெக்ஸ் இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அண்ட் இப்ப இருக்க பிஎம்ஐ இண்டெக்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பா வந்து ஒரு தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் மார்க்கெட்ல இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஆகஸ்ட், ஏப்ரல், மே இந்த 2 மாசமும் பாத்தீங்க அப்படின்னா பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வந்தது. ஆனா இப்ப ஜூன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்து கம்மி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஎம்ஐ இண்டெக்ஸோட அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே யூஎஸ்ல விட்டுருவாங்க. சோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இந்த ஒரு சின்ன பேனிக்கால தான் பாத்தீங்கன்னா இந்த பிஎம்ஐ இண்டெக்ஸ் கம்மி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறதால தான் பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. பிட்காயினோட இத்தனையும் சேர்ந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிட்டு இருக்கு. சோ அதனாலதான் இந்த 63-64K மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 days முன்னாடி சொன்ன அதே ரீசன் தாங்க. இத்தனையும் பிட்காயினோட ETF அவுட்ஃப்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா டே டு டே இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 190 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஆயிருக்கு. ETF வந்து வெளியே எடுத்திருக்காங்க. அதாவது ப்ராஃபிட்ஸ் வந்து போதும், வந்த ப்ராஃபிட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிக் மார்க்கெட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ETF இன்வெஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா திருப்பி வித்ரா பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு கன்சிக்யூட்டிவா, அதாவது ஒரு விஷயம் அந்த டைம்ல நடந்தா பிரச்சனை இல்லைங்க, 3 விஷயமும் சேர்ந்து ஒரே டைம்ல நடக்கும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஆகும். மைனஸ் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தா கண்டிப்பா நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கிரியேட் ஆகும். அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு காரணம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ஸ்ல அப்படிதான் இருக்கும். சாட்டர்டே சண்டே கண்டிப்பா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். மேபி மண்டே டியூஸ்டே மூவிங் ஃபார்வர்ட் நம்ம என்ன ஆக போகுது, எப்படி ஒரு மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். So this is the news that we wanted to share with you guys today. So thank you for watching Gamma Crypto and do subscribe to Gamma Crypto for more interesting information and latest news regarding cryptocurrency. Thank you.